புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே, இந்த இடம் நெடுங்குன்றம், சென்னை குளப்பாக்கம், வண்டலூர் கேளம்பாக்கம் வழியிலே குளப்பாக்கம் உள்ளது. குளப்பாக்கத்திலிருந்து வடக்கு நோக்கி செல்கின்ற பொழுது நெடுங்குன்றம் என்ற சிறிய ஊர்தான். அந்த ஊரிலே அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனமர் அகத்தீஸ்வரர் என்ற பழமையான ஒரு ஆலயம் பார்த்தோம். உறவினர்களோடு நண்பர்களோடு அங்கு செல்வதற்கு முக்கிய காரணம் புதுமனை புகுவிழா, அதுவும் தமிழிலே ஓதுவார் மூர்த்திகள் வைத்து தமிழிலே அந்த புதுமனை புகுவிழா நடைபெற்றது. அதை கலந்து கொண்டு அந்த அகத்தீஸ்வர ஆலயத்தினை தரிசனத்தை பெற்று மிக அற்புதமாக இருந்தது. அங்கு சில பேர் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று வணங்குகின்ற பொழுது உண்மையிலே அந்த தமிழை கேட்கின்ற பொழுது இந்த தமிழ் எந்தெந்த ஆலயத்தில் ஒலிக்கிறதோ, அது பெருமாள் ஆலயமாக இருந்தாலும், நரசிம்மர் ஆலயமாக இருந்தாலும், அம்மன் ஆலயமாக இருந்தாலும், சிவன் ஆலயமாக இருந்தாலும், ஆஞ்சநேயர் ஆலயமாக இருந்தாலும், இந்த தமிழ் ஒலிக்கின்ற போது அதை கேட்பதற்காகவே செல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது. சொற்றுணை வேதியன் சோதியானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கட்டுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நட்டுணை ஆவது நமச்சிவாயவே என்று இந்த பாடலெல்லாம் கேட்கின்ற பொழுது நமக்கு தமிழுக்காக இறைவன் கைலாயத்திலிருந்து இறங்கி வந்ததைப் போல ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அப்பேற்பட்ட உணர்வு இந்த ஆலயத்தில் கிடைத்தது. அதன் பிறகு தூய தமிழால் திருமுறை ஓதி ஒரு புதுமனை புகுவிழா நடைபெற்றது. அதிலே கலந்து கொண்டு தமிழை கேட்டு கேட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தூய தமிழ் திருநாவுக்கரசு பாடிய அப்பர் தேவாரம், திருஞான சம்பந்தர் பாடிய தேவாரம், சுந்தரர் பாடிய தேவாரம், மாணிக்க வாசகர் பாடிய திருவாசகம், பெரிய புராணத்தில் வருகின்ற பாடல்களெல்லாம் திருமுறையில கேட்கின்ற பொழுது நமக்கு உள்ளத்திலே மகிழ்ச்சி ஏற்பட்டது. இந்த விளக்கு கற்பனை கடந்த ஜோதி என்று பாடுகின்ற பொழுதும், விளக்கு ஏற்றுகின்ற பொழுது இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே என்று சொல்லுகின்ற பொழுது சுவாகா என்று நமக்கு புரியாது. எழுகவே என்று கேட்கின்ற பொழுது நமக்கு புரியும். எழுந்தருள்கவே, எழுந்தருள்கவே என்கின்ற வார்த்தை நமக்கு புரிகின்ற வார்த்தையாக இருக்கிறது. உலகத்திலே செம்மொழி அந்தத்திலே முதல் இடத்தில் இருப்பது தமிழ் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதன் பிறகு புதுமனை புகுவிழா முடிந்து அந்த புனித கலச நீர் மேலே எடுத்து அந்த வீட்டு மாடியில் இருந்து அதை தெளித்த பொழுது உண்மையிலே மகிழ்ச்சி ஏற்பட்டது. அதன் பிறகு அகத்தீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று அங்கே சிறிது நேரம் தூய தமிழால் நடைபெற்ற அந்த ஓதுவார் மூர்த்திகள் பாடிய பாடலெல்லாம் கேட்டு அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து அந்த சிவபெருமானையும் தமிழையும் மெய்மறந்து அமர்ந்திருந்த காட்சியை என்னால் மறக்க முடியாது. இந்த ஆலயத்துக்கு செல்ல வேண்டுமானால் ஒரு பெரிய குளம் இருக்கிறது, பக்கத்திலே ஆலயம் இருக்கிறது. வண்டலூரில் இருந்து
கேளம்பாக்கம் பேருந்திலே குளப்பாக்கத்தில் இறங்கி அங்கிருந்து ஷேர் ஆட்டோவில் போகலாம். பெருங்குளத்தூர் இறங்கி அங்கிருந்தும் ஷேர் ஆட்டோ இருக்கிறது, 20 ரூபாய் பெருங்குளத்தில் இருந்து. ஆகவே ஒரு சிறிய ஆலயமாக இருந்தாலும் பழமையான ஆலயமாக இது திகழ்கிறது. அதேபோல பழமையான விநாயகர் முதலில் இருக்கிறார். அந்த விநாயகரை பார்த்தோம். தமிழ் வாழ்க, சிவம் வாழ்க.